இதோ நம்ம காரணம் இல்லாமல் சோழனுடைய கதாபாத்திரத்தை தப்பாக பேசுகிறோம். நம்ம வந்து இல்லாத பொருளாக தான் சொல்லி சோழனை தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல கமெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும். இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிலா திருப்பி கழுத்தில் தாலி எடுத்து போட்ட உடனே இப்போ வந்து சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சந்தோஷமாயிட்டார். என் ஒய்ஃபை பார்த்தியா அப்படியே எனக்காகவே இருக்கா, எனக்காக தான் பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது பாண்டியனுக்காக வானதிக்காக அப்படிங்கிறலாம் விட்டுட்டு எல்லாமே எனக்காக தான், நான் தான் சூரியன், என்னை சுற்றி தான் எல்லாமே நடக்குது, நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதில் வந்து அவரை ஏன் வந்து நம்ம வந்து பல சமயங்களில் விமர்சனம் செய்கிறதுக்கான தேவைகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கதாபாத்திரத்துடைய ஆரம்ப அடிப்படையிலேருந்து பார்த்திங்கன்னா 4 அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் இருக்காங்க. இந்த வீட்டில் அப்பா வந்து இருந்தும் இல்லாத மாதிரி தான், அம்மா இல்லை, அம்மா வந்து இறந்துட்டாங்கங்கிறாங்க, அப்பா கொலை பண்ணிட்டாங்கங்கிறாங்க, இன்னொரு அம்மா நடுவில் ஒருத்தவங்க வந்துட்டு போயிட்டாங்க, அவங்களோட குழந்தை தான் பல்லவன் தெரிஞ்சு இவங்க 4 பேர் இருக்காங்க, எல்லாமே ஓகே. இந்த சமயத்தில் இந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பை யார் எடுத்துக்கிறான்னா சேரன் தான் எடுத்துக்கிறார். கிட்டத்தட்ட பாண்டியன் ஷோ சீசன் 1 இருந்த பாண்டியன் அந்த மூர்த்தி கேரக்டர் மாதிரி இவர் தான் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பணம் கொடுக்கறது வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்தது தம்பியான சோழன், இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ டிரைவர் வேலைக்கு போயிட்டு இருந்தார். டிரைவர் வேலைக்கு போகும்பொழுது அவருக்கு வந்து ஒரு மாதிரி சம்பளம் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த சம்பளத்தை வீட்டுக்கே கொடுக்கறதில்ல, எல்லாமே இவர் தனக்கு தானே தான் வச்சுப்பார், தனக்கு தான் செலவு பண்ணிப்பாருங்கிறத ஆரம்பத்துலேருந்து காமிச்சிட்டேவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாண்டியன் ஒழுங்காக வந்து அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் பண்ணுறாரு, ப்ளஸ் வந்து அவர் முறையாக வந்து அவர் படிச்சிருக்காரு, படித்து முடிச்சுட்டு ஆனால் மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்க்குறாருங்கிற மாதிரி அவரை பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே படித்தவங்க தான் சொல்கிறாங்க, சோழனையுமே சரி இவரையுமே சரி. ஆனால் படிச்சிருக்காங்க, ஆனால் அவரை வழி இல்லாமல் அந்த வேலையை பார்க்குறாங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பல்லவன் சின்ன பையனே வச்சுக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வயசு வித்தியாசம் இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இவ்வளோக்கு இடையில சோழன் ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு ஈடுபாடும் காமிச்சதில்லை. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காதல் பைத்தியத்தை சுற்றிக்கிட்டு இருக்க இவர் தனக்கு வேலை பார்க்க கிடையாது. இந்த 1 மாதத்துக்கு நம்மளால் வந்து எந்த சம்பாத்தியத்தையும் வீட்டுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் வீட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம். தான் கையில் இருந்த மொத்த காசையும் கொண்டு போய் கொடுத்து வந்து வண்டி வாங்கிட்டு வரோம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய செலவெல்லாம் அண்ணனை பண்ண வைக்கிறோம். அண்ணன்கிட்டே திருப்பி வந்து அண்ணன் அதெல்லாம் கொடுத்துப்பாரு, அடுத்த மாதம் இஎம்ஐ அண்ணன் கொடுத்துப்பாரு அப்படிங்கிறத வெக்கமே இல்லாமல் சொல்கிறோம். ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பொறுப்பு இல்லாத பையனுக்கு நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் இப்படி ஒரு பையனை வந்து காதலிக்கிறது கரெக்டாக இருக்குமா? பொறுப்பே இல்லாத பையன் அப்படிங்கிறது ஒன்று சொல்லலாம். இன்னொன்று, சுயநலத்தின் உச்சகட்டமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத பல சமயங்களில் பார்க்க முடியும். என்னை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, எனக்காக யாரும் எதுவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து உடம்பு சரியில்லாத பல்லவனை கவனிச்சிக்காமல் ஒரு கதாபாத்திரமாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து சாரின்னு சொல்லி லெட்டர் எழுதுறதுக்காக கிளம்பி போயிட்டார் தான் பையன், தான் தம்பியை பற்றி கூட கவலைப்படாமல். இதை பற்றியும் வந்து நிறைய கமெண்ட்ஸுமே கொடுக்கலாம் இந்த கேரக்டர் இப்போ நடந்துக்கிட்டதை பற்றி. ப்ளஸ் இவர் நிலா கிட்டக்க ஆரம்பத்திலேருந்து பொய்களாக சொன்னதும் உண்மை, பொய் சொன்னது உண்மை தான், அதில் வந்து யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறோங்கிறத தெரிஞ்சு அதை நிலா கேட்கும்பொழுது ரெஜிஸ்டர் மேரேஜ் இல்லைன்னு சொன்னதும் உண்மை. அவங்களுடைய ஆதார் கார்டை ஒழிச்சு வச்சது, அவங்க ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டுக்கு போகலான்றது போது அந்த வீட்டு ஓனரை மிரட்டினது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களில் போய் சொன்னது. இப்போ தங்க காயின் 2 காயின் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஈடாக தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா 2 தங்க காயின் 1 காயின் 1 லட்ச ரூபான்னு வச்சிட்டிங்கன்னா கூட இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு 90,000 ரூபாயாச்சும் மினிமம் போகுதுன்னு வச்சா கூட 1,80,000 ரூபாய்க்கு 2 காயின் தூக்கிட்டு வந்துட்டார். ஸோ இதெல்லாத்தையுமே பண்ணி ஒரு ஃப்ராடாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை என்ன வகையில் என்ன காரணத்துக்காக இது ஒரு நல்ல கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இந்த கதாபாத்திரம் சூப்பராக இருக்குது வாவ் அப்படின்னு சொல்ல முடியும்? ஒரு விஷயத்த சொல்லலாம், இந்த கதாபாத்திரத்தை நம்ம குறை சொல்கிறோமே தவிர இந்த கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடியவருடைய நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக நல்லா இருக்குது. அவர் நல்ல நடிகராக இருக்கார், அவர் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அவருக்கு இந்த கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீரியலும் மாதிரி ஒரு 500-600 எபிசோடில் இவர் நல்லவராக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. முத்துவெல்லாம் ஆரம்பத்தில் வந்து குடியாராக காமிச்சு அங்கே நல்லவராக மாற்ற ட்ரை பண்ணாங்க, அந்த மாதிரி இவரையும் நல்லவராக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி காமிச்சிருக்க ஸ்பேஸில் என்ன விஷயம் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை வச்சு சொல்லும்பொழுது இந்த கதாபாத்திரம் ஒரு மோசமான கதாபாத்திரமாக தான் இருக்குது. பிடிக்கிறதுக்கான குவாலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்க கதாபாத்திரமாக தான் இருக்குது 4 அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலன்னு வச்சு பார்த்தா. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இல்லைங்க எனக்கு இந்த கதாபாத்திரத்தோட இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொன்னதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? அவர் பொய் சொன்னது பொய்ன்னு நம்ம சொல்கிறோமா? அவர் சுயநலமாக இருக்கிறது பொய்ன்னு சொல்லி சொல்கிறோமா? அவர் வந்து ஃப்ராடத்தனம் பண்ணது பொய்ன்னு சொல்லி சொல்கிறோமாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.